Exercises on profitability ratios, exercise number 13, 14, 15, 16 பார்க்குறோம். Profitability ratiosல 4 main ratio, GP, operating cost, operating profit and net profit ratios. Return on investment வந்து நம்ம தனியாக பார்க்குறோம்னா ஒரு ஐட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுக்கணும், இன்னொரு ஐட்டம் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அது வந்து P&L அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நார்மலாக P&L அக்கௌண்ட்லேருந்தே இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேருந்தே போட வேண்டிய 4 ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் ஒன்று கிராஸ் ப்ராஃபிட், ரெண்டாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட், மூணாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் நாலாவது வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோஸ் போடலாம். இதுக்கு நீங்கள் ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் மாடலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் மாடலை வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் டீச் பண்ணும்போது இதே ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஃபார்மேட் டீச் பண்ணியிருக்கிறேன். Revenue from operations minus cost of revenue from operation. Cost of revenue from operation is nothing but ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டெபிட் மைனஸ் கிரெடிட் ஐட்டங்கள் தான் இந்த விஷயங்கள், எக்ஸப்ட் சேல்ஸ் அண்ட் ஜிபி. ஏன்னா சேல்ஸ் தான் இது, ஜிபி இது. ஸோ சேல்ஸ்லேருந்து இந்த காஸ்ட் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரேடிங் ஐட்டம்ஸ். அண்ட் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் P&L அக்கௌண்ட்டை 3 பிளாக்காக பிரிக்கிறேன்னு சொன்னோம். ஒன்று ரிலேட்டட் டு த பிஸ்னஸ், இதுவும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான், இதுவும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான், இதுவும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். P&L அக்கௌண்ட்டில் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அதுக்குள்ளார சேலரி இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், சேல்ஸ்மென்ஸ் கமிஷன் இருக்கலாம், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த குரூப் பேர் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இது கோர் ஆப்ரேட்டிங், இது அதர் ஆப்ரேட்டிங். கோர் ஆப்ரேட்டிங் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்கிறோம். இதையும் சேர்த்துட்டிங்கன்னா தட் வில் பி கலெக்டிவ்லி கால்ட் as ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து லெஸ் பண்ண ஜிபிலேருந்து ஃபஸ்ட்டு பிளாக் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா வரதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆன ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அதில் வரக்கூடிய சேலரிஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அந்த ஐட்டங்கள் நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அது பேர் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து அதர் இன்கம், இந்த தொழில் சாராத இன்கம் நமக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதே சமயத்தில் இந்த தொழில் சாராத செலவுகள் ஏதாவது நடந்துச்சுன்னா, அதாவது தொழிலில் ரெகுலராக நடக்காத தொழிலுக்கான செலவாக இல்லாத போது லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, வாட் எவர் இட் மேபி. ஸோ இதில் 2 பிளாக் தான் அடிக்கடி உங்கள் +2 புக்கில் இருக்கனால அதை 2 மட்டும் எடுத்து கொடுத்துருக்கிறேன். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஆக்ட், இட் ஹேஸ் a lots of list, right? So already I have given the example. Singer Academy is meant for handling the classes for the professional exams and earning the money. சப்போஸ் இந்த வேக்கண்ட் பிளேஸ் 2-3 நாள் வந்து இன்ஸ்டியூட் மூடி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு பணத்தை தரோம் அப்படின்னா ஓகே, ஒய் நாட், ஐ எம் அலோவிங் them to use my resources for a consideration. That consideration is also my revenue but not intention revenue. My operational intention revenue கிடையாது. அது மாதிரி வரும்போது rent of let out, usually we'll collect the fees only at the beginning of the classes. அதுக்கப்புறம் இயர் ஃபுல்லாக நாங்கள் அதை ஓட்டணும் அப்படின்னு அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்போ வேணுமோ வித்ட்ரா பண்ணுறோம், சும்மா கையில் வச்சிருக்கிறதுல பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தால் வில் கெட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் இன்டென்ஷன் ஆஃப் மை பிஸ்னஸ் ஆர் அவர் பிஸ்னஸ். அப்போ அது மாதிரியான ஐட்டங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அது மாதிரி எவ்வளோ ஐட்டங்கள் வேணாலும் இருக்கலாம். பட் ஆஸ் சச் நோ ஃபார் த +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயத்தை தான் அடிக்கடி மீன் பண்ணியிருக்கிறாங்க. அது 2வது நான் கன்ஃபைன் பண்ணிக்கிறேன். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்ட் காஸ்ட். அதர் இன்கம்ல இந்த 2 லெஸ் பண்ணிங்கன்னா வரது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து டேக்ஸ் லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுங்க. எது வேணுமோ இதில் எல்லாமே கொடுத்தானே, டேட்டா கேட்டது கொடுத்தானே எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். ஆனால் வேணுன்ட்டு கேட்டது கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இதில் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் வில் பி அ ஒர்க்கிங் நோட் லைக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு சால்வ் தி எக்ஸசைஸ் நம்பர் 13. எக்ஸசைஸ் 13 வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கால்குலேட் பண்ண போகிறேன். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஃபார்முலா gross profit divided by revenue from operation. Revenue from operation, this is the formula. I represent that in percent, right? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 lakhs revenue from operations இருக்குது, ஆனால் ஜிபி இல்லை. அப்போ இதில் ஃபிட் பண்ணுங்கள். revenue from operations இந்த இடத்துல இருக்குது 2,50,000. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை இதெல்லாம் சேர்த்து அவன் 2,10,000 அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இஸ் இந்த டெக்ஸ்ட், இட் இஸ் அவைலபிள் ஆஸ் 2,10,000. பர்ச்சேசஸ் 1,08,000. அப்போ பர்ச்சேசஸ் 1,80,000. அப்போ இதுலேருந்து என்ன உங்களுக்கு ஐடியா கிடைக்குதுன்னா, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ளூட் ஸ்டாக் பர்ச்சேசஸ், சேஞ்சஸ் இன் ஸ்டாக், வேஜஸ் அண்ட் கேரேஜ். இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லலாம், எனக்கு தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் சேர்த்து 210ன்னு சொல்லிட்டாங்க. 250லேருந்து 210 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபி கிடச்சிருச்சு.
ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இந்த ஒர்க்கிங் நோட் ஸ்டெப்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அழகாக ஆன்சர் வரும். ஸோ GP is 40 and revenue from operation in this case is 2.5 lakhs. Okay, so you represent that in terms of percentage. This will be so the answer will be 16%. Yeah, 16% is the answer. Exercise number 13 over. Now I am going for the exercise number 14. Exercise number 14. இது வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்? இந்த ஐட்டங்களும் சேர்த்து இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ரைட். ஸோ ஃபார்முலா பி ஆப்ரேட்டிங் காஸ்ட் divided by revenue from operation. I hope so you could easily memorize this formula in percentage, right? Operating cost ratio. I just erase and fill the information available in this statement. இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டே இருக்க போகுது. Let's see here. Okay. Revenue from operations 15 lakhs. Other incomeங்கிறது பிஸ்னஸுக்கு ரிலேட் ஆகாத இன்கம், அது அதர் இன்கம் இங்கே இருக்குது. அண்ட் டோட்டல் ரெவன்யூ பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் 8,60,000 அண்ட் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி 40 ப்ளஸ்லேயும் இருக்கலாம் மைனஸ்லேயும் இருக்கலாம். இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு ஆட் இட். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் சேலரி அப்படிங்கிறது எங்கே வரணும்? வேஜஸாக இங்கே இருந்தால் இங்கே வரும், சேலரிஸாக இருந்தால் இங்கே வரணும். இந்த சேலரிஸ் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், இல்லை சேல்ஸ் மேனேஜருடைய சேலரியாக இருக்கலாம். We don't care about that. Salary is a part of these two expenses only. நான் டேட்டா இங்கே போட்டுக்கிறேன். Salaries being 1,60,000. So salaries being 1,60,000. I hope so you could understand this one. And other expenses 1,17,000 சொல்லியிருக்கிறாங்க. அந்த அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்ல டேட்டா போட்டக்கூடாது. என்னென்னு பிரேக்கப் பார்க்கணும். இங்கே நோட் நம்பர் 1ல் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. Of course I have not posted here. இந்த ஒன்குள்ளார் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஐ மிஸ்டு தட். அந்த ஷெடியூல் நம்பர் 1ல் அட்மின் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 50,000 இருக்குது. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஒரு 90 இருக்குது. லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஒரு 30 இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம எது எடுத்துக்கலாம்? அட்மின், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாம். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் இஸ் நாட் பிஸ்னஸ் ஆப்ரேஷனல் இன்டென்ஷன். ஸோ அதனால் அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது 50,000. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 90,000 rupees ரெண்டு நான் எடுத்துக்கிட்டேன். salaries already given as 160. I have taken that too. Clear? I hope so. This 170 consisted of 3 items here: admin, selling, loss on sale of furniture. Loss on sale of furniture is not the operating expenses, so it will go here. Non-operating expenses அதனால அது வரக்கூடாது. Non-operating expenses and finance cost will not come here. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நான் என்னென்னு சொன்னேன் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு சொன்னேன். அப்போ வேஜஸ் கொடுக்கல. இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 9 lakhs வருது. திஸ் இஸ் 9 lakhs. அப்போ 15 lakhs 9 lakhs பற்றி எவ்வளோ டீட்டெயில்ஸ் தேவையில்லை, நமக்கு கிடச்சிருச்சு இன்ஃபர்மேஷன். ஸோ 6 lakhs இஸ் த ஜிபி. என்னையோ ஃபுல்லாக போட்டலாமே. ஸோ 50 + 90 140 + 160 எல்லாம் சேர்த்திங்கன்னா 3 lakhs வருது. ஸோ ஃப்ரம் தி 6 lakhs if you deduct the 3 lakhs which is the other operating costs, you will be getting the operating profit being 3 lakhs. ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த 9 lakhsம் இந்த 3 lakhsம் சேர்த்தோம்னா அது பேர் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ அப்போ 12 lakhs இஸ் த நியூமரேட்டர் வேல்யூ. டினாமினேட்டர் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 15 lakhs. ஸோ யூ கேன் ரெப்ரசன்ட் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 80% வருது. ஸோ யூ கெட் 80% பீங் தி ஆன்சர் ஹியர். இதே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா இதான் கண்டுபிடிச்சிட்டோமே 3 lakhs. 3 lakhs divided by 15 lakhs போட்டால் 20% எப்போதுமே ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஒன்றா சேர்த்திங்கன்னா 100% வரணும். ரைட். ஸோ அதையும் வேணால் போடலாம். பட் அஃப்கோர்ஸ் கொஸ்டினில் கேட்கல. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே, நான் ஷார்ட்டாக எழுதுறேன். ஐ நீட் ஸ்பேஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 3 lakhs. டினாமினேட்டரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15 lakhs. ஸோ 15 lakhs இதை பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 20%. ஆல்வேஸ் ரிமெம்பர் ரெண்டு சேர்த்திங்கன்னா 100% வரணும். இல்லைன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் 80% இருந்தால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ 20 இருக்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ 20% சொல்லிட்டாக்கா ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ இருக்கணும் 80 இருக்கணும். அப்படி மாதிரி டக்குன்னு நீங்கள் போட்டுற முடியும். ஐ ஹோப் ஸோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட்.
this link operating cost and operating profit ஆப்ரேட் பண்ணுறதுக்கான செலவு இதுன்னா ஆப்ரேட் பண்ணதுனால வந்த மிச்ச அமௌண்ட் ப்ராஃபிட் தானே அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இது ஒரு பேர் ரேஷியோ. திஸ் இஸ் அ பேர் ரேஷியோ. we have done this and now I am going to discuss the question number 15. question number 15ல பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். we have been given 3 cases. ஸோ அப்போ 3 கேஸுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ நான் அதை எரேஸ் பண்ணிவிட்டு இதே ஃபார்மேட் வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். let's see first case right. in the first case, so exercise number 15 la vandu I am going to calculate operating profit ratio. exercise number 15, operating profit ratio. So this formula operating profit divided by revenue from operation. Operating profit divided by revenue from operation. That's how you can write revenue from operation. Right. So 3 situations irukku. first case la revenue from operations வந்து 8 lakhs. revenue from operations வந்து 8 lakhs. right. then next வந்து operating profit அவன் டைரக்டாவே இந்த வேல்யூ கொடுத்துட்டான்பா. ஸோ சௌரியமாக போச்சு, நமக்கு வேலையே இல்லை. நமக்கு தேவையான 2 ஐட்டமும் கொடுத்துட்டான். டேரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆன 2 lakhs, டினாமினேட்டரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8 lakhs. யூ கேன் ரெப்ரசன்ட் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 25%. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ 25% இருந்தாலும் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோவில் இருக்கணும் 75% இருக்கணும். ரைட். அது கேட்கல, இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம் மைண்டில். செகண்ட் கேஸ் வரும்போது, ஸோ செகண்ட் கேஸில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 15 lakhs, ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு 14 lakhsன்னு கொடுத்துட்டாங்க. ரைட். ஸோ செகண்ட் கேஸில் வரும்போது ஆப்ரேட்டிங் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 20 lakhs. ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு அர்த்தம் இதையும் சேர்த்து, இது ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் சேர்த்து 14 lakhs போட்டுக்கிறேன். ஓகே, இது எவ்வளோன்னு எனக்கு தனித்தனியாக தெரியல. இந்த வேல்யூம் சேர்த்து 14 lakhs, 20 lakhs 14 lakhs போச்சுன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் should be 6 lakhs. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் should be 6 lakhs. I hope so you can understand. So அப்போ ஃபார்முலா ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் being 6 lakhs, டினாமினேட்டரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் should be 20 lakhs. 20 lakhs in percentage போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது ஆன்சர்? you will be getting 30%. அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோவில் இருக்கணும் 70% இருக்கணும். இது 13, அது 70 இருக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் தி கேஸ் 3. கேஸ் 3ல வரும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இந்த சம்மதிலையும் ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, இது ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு கொடுத்துருக்க கூடாது. என்னுடைய ஹம்பிள் சஜஷன்ஸ் ஃபார் திஸ். இட் மே பி இன்கார்பரேட்டட், ஐ திங்க் ஸோ. ஐ ரெக்வஸ்ட் திஸ் டு பி இன்கார்பரேட்டட். அட்லீஸ்ட் those who are professors and teachers seeing this can recommend this one. This will be other operating expenses. இது அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஏன்னா இது கோர் ஆப்ரேஷன் காஸ்ட்டு, இது அதர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. டைரக்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, இது அதர் ஆர் நான் டைரக்ட் ஆப்ரேஷன் காஸ்ட்டு நம்ம வச்சுருந்துருக்கலாம். இல்லைனா இங்கே இருக்கிற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் ஹியர். அப்போ நீங்கள் இப்போதைக்கு ஷார்ட்கட்டில் என்ன மைண்டில் வச்சுக்கலாம்னா, உங்களுக்கு ஜிபி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸாக அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸாக இருந்திருக்கணும்னு மைண்டில் வச்சுக்கலாம். மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் இஸ் தட் இட் கேன் பி சேஞ்ச் டு தி அதர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணது பெட்டராக இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் மை சிம்பிள் ரெக்கமெண்டேஷன் ஹியர். நவ் லெட் மீ ட்ரை திஸ் கொஸ்டின் நம்பர் 3. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 10 lakhs. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 10 lakhs. ரைட். அண்டு கிராஸ் ப்ராஃபிட் 25%ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஜிபிக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு? GP is nothing but GP ratio is equal to GP by sales or revenue from operation in percentage. இங்கே GPR வந்து 30% கொடுத்துருக்குறாங்க. ஓகே, GPR 30%, so 25% from revenue from operations. GPR is 25% and GP தெரியல, ஆனால் revenue from operations நமக்கு 10 lakhsன்னு இருக்குது. 10 lakhsன்னு இருக்குது. இதை நீங்கள் சிமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? GP கிடைக்கும். GP is equal to 10 lakhs into 25%. அப்போ 2.5 lakhs we will be getting the GP here. I hope so you could understand. We got the GP here. ஓகே, இந்த இடத்துல ஹேஷ் போட்டுக்கிறேன். எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ GP is equal to 10 lakhs into 25%. So 2.5 lakhs. I hope so you could understand the way of arriving this one. அப்போ இந்த 10 lakhsல 2.5 lakhs GP இருந்தால் இந்த பேலன்சிங் ஃபிகர் நீங்கள் அரைவ் பண்ணிக்கலாம். தட் 7,50,000 will be the direct operating
காஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லலாம், காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லலாம். அண்ட் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க, தட் வில் கம் ஹியர், அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வில் கம். ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறதை கூட நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு சொல்லும்போது ரெண்டும் இது அவங்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் டேர்ம் ஆல்சோ ஹியர். ஸோ ஹியர் 1 lakh. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த பிளாக் 1 lakhன்னு நமக்கு தெரியுது, இந்த பிளாக் இந்த 3 ஐட்டங்கள் சேர்த்து 1 lakhன்னு தெரியுது. ஸோ +2 புக்கில் இந்த வார்த்தைக்கு இந்த பிளாக்குக்கு எக்ஸ்பென்சஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த ரெண்டையும் சேர்த்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். பட் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் இஸ் இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இதுவும் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தானே, இதுவும் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இதை காஸ்ட், இது ரெண்டையும் சேர்த்த காஸ்ட், இது தனியாக எக்ஸ்பென்சஸ் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு தேவை இருக்காது. இது டைரக்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம், இது இன்டைரக்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ ஆஸ் அ +2 ஸ்டூடெண்ட்ஸ் கோ வித் த புக். காஸ்ட்னு சொல்லிட்டால் கண்ணை மூடிட்டு 2 விஷயங்களும் இருக்குது, இதுவும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னால் எது மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கலாம், இது மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன வேணும் இந்த சம்மில் அப்படின்னு சொன்னாக்கா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 10 lakhs minus 7,50,000, 2.5 lakhs, 2.5 lakhs வந்து 1 lakh லெஸ் பண்ணிங்கன்னா 1,50,000 will be the operating profit. So numeratorல 1,50,000 divided by denominatorல revenue from operations வந்து 10 lakhs. So if you represent that in percentage, it will be equal to 15%. I hope so you could understand the 3 cases for the exercise number 15 over. Then finally I will go for the exercise number 16. Exercise number 16 revenue from operations, cost of revenue from operations, office and admin expenses, selling and distribution expenses எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதே ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணுங்க. எனக்கு என்ன வேணும்? நெட் ப்ராஃபிட் வேணும், அதாவது இந்த பிளாக் வேணும். இந்த பிளாக் வேணும்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிங்கன்னா you will be getting the answers again. இதே ஃபார்மேட்டை தான் நான் எல்லா இடத்துலையும் மாற்றி யூஸ் பண்ண போகிறேன். I am not erasing that formula too. So if you understand and memorize, புரிஞ்சுக்குங்க, மெமரைஸ் பண்ணுங்கள். புரிகிறதுல என்ன அட்வான்டேஜ்னா லைஃப் டைம் நீங்கள் மறக்க மாட்டீங்க. மெமரைஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா ஃபாஸ்ட் ஸ்பார்க் மாதிரி வந்து அடிக்கும். இதுக்கப்புறம் ஆட் பண்ணோம், ஏன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து ஆட் பண்ணலாம், லெஸ் பண்ணலாம், அது அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணணும்னா அந்த ஃபார்மேட்டை மறப்பட மாட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ மெமரி இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட் ஹியர். ரைட், இங்கே வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 9,60,000 அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த பிளாக் 5,50,000. 5,50,000 அப்போ 960 550 போச்சுன்னா 4,10,000 will be the GP. தனித்தனியாக கொடுக்கல, மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அண்ட் அட்மின் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1,45,000 இருக்குது. அண்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 25 இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்த்தோம்னா நமக்கு 1,70,000 வரும். இஃப் யூ டிடெக்ட் தட் 1,70,000 ஃப்ரம் 4,10,000 2,40,000 இஸ் தி அல்டிமேட் வேல்யூ. ஃபைனல் ஆன்சர் கூட 2,40,000 தான் நமக்கு வரப்போகுது. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் we are going to calculate. ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன், சாரி, exercise number 16 I am going to calculate net profit ratio அப்படின்னு calculate பண்ணலாம். I hope you could understand. ஸோ இதில் வரும்போது நியூமரேட்டரில் net profit after tax போடலாம், net profit after tax. Okay, up net profit after tax we got that value being 2,40,000 divided by revenue from operations 9,60,000. Abina the ultimate value will be 25% for the exercise number 16. I hope so you could understand this one too. Come on, copy this.